சிரிப்பொலி தொலைக்காட்சி நேயர் மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி சிரிப்பே மருந்து. நான் உங்கள் அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம். பிரியமான தோழி கனிகா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பேச போறோம்? என்ன டாபிக் பத்தி இந்த ஒன் ஹவர் ஃபுல்லா பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச திரைப்படத்திலே உங்களுக்கு எந்த காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். மாலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? எர்னஸ்ட் ஃப்ரம் தரமணி. என்ன பேரு சார்? எர்னஸ்ட். ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? புரியல. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? தரமணி. ஓகே சார். ஓகே, வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? போதுங்க மேடம். சரி, ஓகே சார். நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படத்துல உங்களுக்கு என்ன காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும்? சிவாஜி சார். சிவாஜில எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பச்சை மிளகாய் சாப்பிடுறேன் சார். பச்சை மிளகாய் சாப்பிடுறேன். சூப்பரா பேசுனீங்க. எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. செமையான காமெடி சீன் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கலாம். காணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அட கொதிக்குது டியா டியா குக்கர்ல கொதிக்குது டியா டியா. நிறுத்துங்க. இப்ப எதுக்காக இந்த பாட்டு பாடுறீங்க? அப்படி கேளுங்க. இந்த பாட்டை வந்து நம்ம அப்படியே நடிகர் சுருளிராஜன் சார் கையில கொடுத்து அவரை பாட சொல்லியிருந்தா எப்படி பாடியிருப்பாரு பாருங்க. பார்க்கலாம். அடேங்கப்பா காணங்கத்த மீன் வாங்கி அட புள்ள மீன் வாங்கி அட கொதிக்குது குக்கரில் கொதிக்குது எப்படின்னு அவர் பாடி இருப்பாரு. இப்ப நம்ம ஷோட அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். பார்க்கலாம். மாலை வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க? முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்களா? அப்பா, என்னமா ஒரு காமெடி பண்றீங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? வீட்ல இருந்து பண்றீங்கன்னு சொல்லுவீங்களோ நினைச்சேன். சரி, ஓகே. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கவா? சொல்லுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்காருல்ல, ஆமா, அவர் நடிச்ச படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடினா என்ன காமெடி சொல்லுவீங்க? சந்திரமுகி படத்துல அந்த ரஜினி சார் அந்த மாட்டு வண்டி வருவார்ல, அவரு வரும்போது வெடி போட்டு அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடிவேலு. ரொம்ப அழகான காமெடி சொன்னீங்க சார். தொடர்ந்து கால் பண்ணுங்க சரிங்களா? உங்களுக்காகவும் ரெகுலர் காலர் அண்ட் டிவி பார்த்துட்டு இருக்க அனைவருக்காகவும் ரொம்ப அழகான ஒரு காமெடி சீன். யாயாக்கு தோய் கப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாயம்மா நம்ம சோட அடித்த காலரு யாருன்னு பாருமா. பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க சார்? சக்திவேல் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காந்து டிவி பாக்குறேன். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சவுதி அரேபியா. ஓகே சார். சவுதி அரேபியா. சூப்பர். ஓகே சார், உங்ககிட்ட ஒரு क्वेश्चन பாத்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்களா? என்ன சார்? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி என்ன காமெடி? சார் இருக்கீங்களா? சொல்லுங்க. அண்ணாமலை படத்துல இருந்து குஷ்பு உள்ள குளிப்பாங்க, பாம்புடி போவாங்க ரஜினிகாந்த். அந்த சீன் ரொம்ப காமெடி ரொம்ப பிடிக்கும் சார். ரைட். எதனால உங்களுக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிக்கும்? ஹலோ சார், யோசிச்சு 2 நாள் கழிச்சு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பரான காமெடி சீன் வருது, பார்க்கலாம். 1000 இரவுகள் வருவதுண்டு. ஒரு சின்ன இடைவேளையை தொடர்ந்து நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி சிரிப்பே மருந்து. நான் கனிகா அண்ட் கோதை சந்தானம். அப்புறம் வந்து மின்னலை படத்துல வந்து மாதவன் சார் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. அந்த டைலாக் எல்லாருக்காகவும் பண்ணி காமிக்கலாமா? கண்டிப்பா. நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் அவனை லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமே எனக்கு பயமா இருக்கு இப்படின்னு வந்து ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. ஆனா இது கான்செப்ட் இல்ல. இந்த டைலாக் அப்படியே நம்ம வெண்ணிற ஆடைமூர்த்தி சார் அவர்கிட்ட கொடுத்து பேசியிருந்தா அவர் பணியில எப்படி பேசியிருப்பாரு பாருங்க. அடேங்கப்பா, நீ அழகா இருக்க நான் நினைக்கவே இல்ல. நான் உன்னை லவ் பண்ணி ஐயோ தொலைக்கவே இல்ல. ஆனா இந்த இலவு கரமாந்திரமா நடந்துருமான்னு எனக்கு
சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். மாலை வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, காலைல பேசுறேன், பாம்பேல இருந்து. பாம்பேல இருந்து பேசுறீங்களா? ஹலோ, ஆமா மேடம், ஆமா. நல்லா சொல்லுங்கண்ணா, சவுண்டா பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, காலைல பேசுறேன், பாம்பேல இருந்து. ஓகே, நல்லா இருக்கீங்களா? சார், டிவி பார்க்காம போன்ல மட்டும் பேசுங்க, அப்பதான் நல்லா பேச முடியும். நீங்க எப்படி இருக்கீங்க? அடேங்கப்பா, அந்த காலர் அந்த உலகத்திலே போயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக அழகான ஒரு காமெடி சீன் பார்க்கலாம். டேய் கருப்பு, நானும் ஏதாவது பண்றேன். பாஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க நிகழ்ச்சியே சிரிப்பொலி தொலைக்காட்சியின் சிரிப்பே மறந்து. இந்த பொண்ணு கணிக்கா, இந்த பையன் கோதை சந்தானா. நம்ம நிகழ்ச்சியோடைய எண்டுக்கும் வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போக நேரமும் வந்தாச்சு. லாஸ்ட் லக்கி கலர் யாருன்னு பார்க்கலாம். மாலை வணக்கம். ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, ஹாய் செல்லமே, யாரு? ராபின்குமார் பேசுறேன். யாருங்க? ராபின்குமார் பேசுறேன். சரி தெய்வமே, உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? நல்லா படிக்கணும், சரியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தீங்களா? எப்பயும் வந்துட்டேன். சரி அம்மோ, அண்ணா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறாங்க. ரஜினி சார் நடிச்ச படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி எதுமா? ரஜினிகாந்த் நட்ச பத்திலே உங்களுக்கு பிடிச்ச காமெடி என்ன காமெடி? அந்த வடிவேலு அந்த பில்டிங் இட்டுன்னு போய் அந்த காமெடி தான் எனக்கு பிடிக்கும். அந்த காமெடி தான் பிடிக்குமா? ஓகேம்மா, நல்லா பேசுனா. இனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க செல்லமே, சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தொகுப்பாளன் கோதை சந்தானம் அண்ட் பிரியவார தோழி கனிகா. டாடா, பாய். ஒரு நிமிஷம்.